கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ நான் இன்னமும் உங்கள் அம்மா மேலே பாசம் இருக்கா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த விஷயத்தில் வந்து பொய் சொல்ல விரும்பலம்மா, நான் உண்மையே சொல்கிறேன். அம்மாவை நினைக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இத்தனை நாளாக சொன்னதே, நான் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது வேணா நான் வந்து நினச்சபடி செய்யலாம், மனசெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து வைக்க முடியாதுமா, அதை புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னேன். மாமா என்னக்கா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, உன்னை வந்து இழுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சத்தியம் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னு திட்டும்போது, சத்தியம் பண்ணி கொடுத்தேன் தான், அதனால தான் இன்னி வரைக்கும் அவங்கள பார்க்காம இருக்கேன். அது உண்மை தானே, மனசில் வந்து எப்படிமா வந்து நினைக்காம இருக்க முடியும், அந்த அளவுக்கு நான் பொய் சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதே இல்லை உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க அவங்க மாமா. உன்னை கார்த்தி இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மாமா வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க, சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நாளைக்கு நம்ம பாட்டி வந்து நிற்க போகிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க, திருவிழா மாதிரி. அந்த திருவிழாவில் வந்து போய் சந்திப்போம்னு சொல்லிட்டு அப்படி வந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமோ, சாமுண்டீஸ்வரி என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து அம்மா மேலே பாசமாக இருக்கிறது தப்புன்னு சொல்லிடாத, இப்போ பசங்களாம் வந்து உன் மேலே பாசம் காட்டுறது நீ தப்புன்னு சொல்லுவியா, அதுக்குன்னு சரி இந்த விஷயத்த மறந்துட்டேன், நீங்கள் வந்து என்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க, சரிம்மா நீ மன்னிச்சிருவேன்னு தெரியும். அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே காரில் வந்து போயிட்டுருக்காங்க. பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப மயில் வாங்கின மட்டும் கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட என்னமோ ஒரு விஷயம் இருக்கியா, நீ ஒன்றும் இந்த குடும்பத்தோட சொந்தமாக தான் தெரியல, ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல, உங்களுக்கே திடீர்னு இப்படியெல்லாம் தோணுது, பின்ன நாங்கள் இந்த வார்த்தையை வந்து சொன்னோன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான், எல்லாமே வந்து தலைகீழாக வந்து மாறிடும். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாலும் எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது பார்த்துக்கங்களேன், இப்போ சாமுண்டீஸ்வரி கிட்டே இதே மாதிரி விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லட்டா, அச்சச்சோ ஆளை விடுங்கப்பா சாமின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வந்து போயிட்டுருக்காப்புல. பாட்டி வந்து வந்துடுறாங்க. திருவிழாக்கு நடுவில் வந்து செம்மையாக வந்து எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா இந்த வாட்டி திருவிழா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா, அவ்வளோ வந்து எங்கேஜாக போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப, சாமுண்டீஸ்வரியை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாட்டி. அவள் ஏதாவது கோவப்பட்டா நிச்சயம் அந்த கோவத்தெல்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சமாளிச்சிடலாம். இருப்பினும் நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை வராமல் இருக்கணும், நம்ம பையனுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. தூரத்தில் பாட்டி இருக்காங்க, இவரோட அம்மா இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்க்க பார்க்க செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துட்றாங்க. அம்மா நீ வந்திருக்கியாம்மா அப்படின்னு சொன்னோன்னு வந்து இத்தனை நாள் வரைக்கும் பேத்திங்க யாருமே வந்து பார்த்ததில்ல, அதனால் வந்து அப்படியே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. யார் அவங்க, அவங்க தான் என்னோட அம்மாங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைசி பொண்ணு சுவாதி வந்து போகலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. துர்கா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, பிரச்சனையை நீயே வாங்கிக்காத, இந்த பக்கம் பாரு அம்மா வந்து எப்படி இருக்காங்கன்னு. அச்சச்சோ அம்மா என்ன இவ்வளோ கோவமாக இருக்காங்க, இத்தனை நாள் கழித்து பாட்டியை பார்த்தோன்னே வந்து அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சினே, அப்படியெல்லாம் அம்மா வந்து அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுவாதி சும்மானு இருக்கியா, நீ ஏதாவது பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொன்னோன்னு வந்து திருவிழாவும் வேணாம் ஒன்றும் வேணாம், எல்லோரும் வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏங்க நீங்கள் திருவிழா வேணான்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ தலையிடாத, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரலேகா வந்து சொல்கிறாங்க. சும்மானு இருங்க, திருவிழானா எல்லோரும் வரதான் போவாங்க, அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி சொல்கிறதும் சரியாதாமா இருக்குங்கிற மாதிரி ரேவதி எல்லோரும் வந்து சொன்னோன்னே, சரி உங்களுக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.